ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய தீபாவளி பரிசை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக அரசு தீபாவளிக்கு என்னென்ன புதிய புதிய அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க, ஸோ எவ்வளோ பணம் வழங்க போகிறாங்க, எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரொக்க பணம் கிடைக்க போகிறது, யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது, இதற்கான டோக்கன் எந்த நாட்களிலிருந்து வழங்கப்படுறது, இது ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் டோக்கன் வாங்கணுமா, இல்லை வீடு வீடாக டோக்கன் கொடுப்பாங்களா, நமக்கு தீபாவளிக்கான தீபாவளி தொகுப்பு பரிசு பொருட்கள் எந்த தேதியிலிருந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிட்டு வராங்க. முக்கியமாக அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நிறைய புதிய அப்டேட் பெண்களுக்காக இருக்கட்டும், ரேஷன் அட்டைதாரர்களுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் மகளிர் உரிமை வாங்கக்கூடிய பெண்கள், அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி பல்வேறு மக்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை கொண்டு வராங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம், அதாவது ஓய்வூதியம் வாங்கக்கூடிய அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் ஒருவேளை நடைமுறைக்கு அடுத்த வருடங்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எலெக்ஷன் வர்றதுனால நமக்கு இதை செய்வாங்க, இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய புதிய திட்டங்களை சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபாய் பரிசு தொகை. இது பார்த்திங்க அப்படின்னா வழங்குறதுக்கு 5000 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குறதுக்கு அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்கான அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விரைவில் வரும். கடந்த ஒரு 2-3 வருடங்களாக ரொம்ப நம்ம பணம் பொங்கல் பரிசு தொகுப்பாக தான் வாங்குவோம். ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்திங்க அப்படின்னா அதை தீபாவளிக்கே வழங்குறத பற்றி அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ இருக்குது, தீபாவளிக்கு வழங்க முடியுமா, என்னையிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்கலாம், தீபாவளிக்கு என்னென்ன அறிவிப்புகளை வெளியிடலாம் அப்படின்றத தீவிரமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ சென்ற வருடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைச்சிது. அதோட பணம் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கல. ஸோ தை பொங்கலில் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு தரக்கூடிய பரிசு தொகை, பரிசு பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தீபாவளிக்கு தருவதாக பேச்சுக்கள் வருது. அதாவது பொங்கல் அடுத்த வருடம் நமக்கு எலெக்ஷன் வருதுனால, தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே தீபாவளி என்று தீபாவளி நாளில் கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிடையாது. எந்தெந்த வகை ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்றத அவங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வாரம் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சிருக்கும். ஏன்னா அரசாங்கம் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க தமிழக அரசு. ஸோ தீபாவளி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா முதல் வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை இந்த வாரத்தில் கிடைக்கும். ஸோ இதுவரை மகளிர் உரிமை தொகை எடுக்காதவங்க, செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு மாதம் 15ஆம் தேதி தான் வரும். ஆனால் ஆல்ரெடி முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ தீபாவளி இந்த அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்திலேயே நமக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 2500 ரூபாய் நம்ம ரொக்கமாக வாங்கணும். அதிகபட்சமாக வாங்கினதே பார்த்திங்க அப்படின்னா பொங்கலுக்கு 2021ஆம் ஆண்டு 2500 ரூபாய் வாங்கணும். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கிடைத்ததே தவிர அதற்கான ரொக்க பணம் அப்படின்றது 2000 அந்த மாதிரி வழங்கினாங்க, அவ்வளோதான். அதற்கப்புறமா வழங்கலை. ஸோ இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கு வழங்குறதுக்கான முன்னேற்பாடுகள்
வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ எந்தெந்த தேதிகளில் வழங்கப்படும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தீபாவளி பரிசு தொகுப்பும் தீபாவளிக்கான ரொக்க பணமும் அவங்க தமிழக அரசு வழங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அதற்கு அடுத்த வாரங்கள், அதாவது வரும் திங்கட்கிழமைகள்லேருந்து சனிக்கிழமைகளுக்குள்ளே அதை வந்து வழங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதோடு கூட தீபாவளிக்கு தர வேண்டிய பரிசு பொருட்கள், அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை இல்லாமலும், அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ அரிசி, அதுக்கப்புறம் 1 கிலோ பருப்பு இந்த மாதிரி கொடுக்கறது, இதை வந்து உயர்த்துறதுக்கான திட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பட போகுது. ஸோ இனிமேல் வரும் காலங்களில் 5 கிலோ அரிசி அப்படின்றது வந்து 6 கிலோவாகவோ 7 கிலோவாகவோ உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய 5000 ரூபாய் பரிசு தொகுப்பு, பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தான் கிடைக்க போகுது. யார் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த அரிசி அட்டைதாரர்கள், இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தீபாவளி பரிசு தொகுப்பு கிடைக்கும். அதாவது அரிசி, பருப்பு, எண்ணெய் வாங்கக்கூடிய அட்டைதாரர்கள். இதற்கு தமிழகத்தில் தற்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,20,00,000 குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது. ஸோ 12,000 கோடி ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12,000 ஒவ்வொருத்தருக்கும் 5,000 ரூபாய் வழங்கினாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு 12,000 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதற்கான அப்டேட் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு வர இருக்குது. ஸோ என்னென்ன பரிசு தொகுப்பு அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5,000 ரூபாய் ரொக்கம் மட்டுமல்லாது 1 கிலோ பச்சரிசி, வெல்லம், முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு உள்ளிட்ட வேட்டி சேலை ஆகியவும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில முன்னுரிமை பெற்ற அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் வந்து இது கொடுக்கப்படும். யார் யாருக்கெல்லாம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் சில விதிவிலக்குகள் ஒன்று. தற்போது ரேஷன் கார்டில் முன்னுரிமை அட்டை, அந்தியோதயா அன்ன யோஜனா அட்டை, முன்னுரிமை அற்ற அரிசி அட்டை, முன்னுரிமை அற்ற சர்க்கரை அட்டை, பொருளில்லா ரேஷன் அட்டையே ஆகியவை உள்ளன. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சில வகையான 5 வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா இந்த ரேஷன் அட்டைதாரர்கள், அதுக்கப்புறம் அரிசி வாங்கக்கூடிய PHS அந்த ரேஷன் அட்டைதாரர்கள், அதுக்கப்புறம் PHA அந்த அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும். அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் ரேஷன் அட்டையை பயன்படுத்துகிறவர்களுக்கு இந்த பணம் வந்து கிடைக்காது அப்படின்றதையுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.